ஆக்சுவலி அம்மாவுக்கு சினிமா இஷ்டம் இல்ல. ஏன்னா, எனக்கு நான் வந்து தெரியாது. நான் ஒரே பொண்ணு. எனக்கு சினிமானா என்னன்னு தெரியாது. எப்படி யார்கிட்ட போய் பேசணும்? எப்படி பேசணும்? அப்படின்னு. நான் போல்டா தான் இருப்பேன். சின்ன வயசுலேருந்து ஒரு பொண்ணு மாரில ஒரு பையன் மாரி தான் வளர்ந்தேன். ம். ஸோ, அதனால வீட்ல பொண்ணு, பையன் 2மே நான் தான். அப்பா ரொம்ப சப்போர்ட். அப்பா சொன்னாங்க, "இல்ல அவ ஏதோ பண்ணணும், சாதிக்கணும்னு நெனைக்கிறா, ம். பண்ணட்டுமே." நெறைய சீனியர் ஆர்டிஸ்ட் தான். ஜெயபிரகாஷ் சார். அவங்க முன்னாடி எப்படி பண்ண போறோமோன்னு மனசுக்குள்ள பயம் இருந்தாலும், டைரக்டர் சார் சொன்னாங்க, சர்க்குணம் சார் சொன்னாங்க, "இல்ல நீங்க பண்ணுவீங்க. பண்ணுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். அண்ட் ஒரே டேக்ல ஓகே ஆச்சு அந்த ஷாட். என்ன பெர்ஃபார்ம் பண்ண தெரியுது? நீ என்ன பெர்ஃபார்ம் பண்ற? உனக்கு என்ன நடிக்கவே தெரியல? உனக்கு ஒரு காஸ்டியூம் போட தெரியல? ஏன் உன் முடி இப்படி இருக்கு? ஏன் நீ இப்படி நடந்துக்கிற? ஏன் உன்னோட பேசுற அந்த ஸ்டைல் அது ஒரு ஒரு விஷயம் சொல்ல தான் செய்வாங்க. கடுப்பேற்றார் மயிலாட். சென்னையில வந்து இப்ப பொண்ணுங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப வந்து பேரண்ட்ஸோட ரொம்ப இப்ப ஜெல் ஆயிட்டாங்க. பேரண்ட்ஸ் அவங்க என்ன டிசிஷன் எடுத்தாலுமே அலோவ் பண்றாங்க. பட் ஆனா மதுரையில வந்து இந்த மாரி விஷயங்கள் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஃபேமிலி சைடுல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் சினிமால நடிக்க போறேன் அப்டின்னா, கண்டிப்பா பேரண்ட்ஸ் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. எஸ். கரியர் வந்து இதுவாயிடும். உனக்கு தப்பான பேர் கிடைக்கும். நீ அதில ஜெயிப்பியான்னுலாம் தெரியாது. உன்ன தப்பா யூஸ் பண்ணிருவாங்க. அப்டின்ற விஷயங்கள் நெறைய இருக்கும். ஆ. அதையும் தாண்டி எப்டி எப்டி சொல்லி நீங்க சமாளிச்சீங்க? ஆக்சுவலி அம்மாவுக்கு சினிமா இஷ்டம் இல்ல. ஏன்னா, எனக்கு நான் வந்து தெரியாது. நான் ஒரே பொண்ணு. எனக்கு சினிமானா என்னன்னு தெரியாது. எப்படி யார்கிட்ட போய் பேசணும்? எப்படி பேசணும்? அப்படின்னு. நான் போல்டா தான் இருப்பேன். சின்ன வயசுலேருந்து ஒரு பொண்ணு மாரில ஒரு பையன் மாரி தான் வளர்ந்தேன். ம். ஸோ, அதனால வீட்ல பொண்ணு, பையன் 2மே நான் தான். அப்பா ரொம்ப சப்போர்ட். அப்பா சொன்னாங்க, "இல்ல அவ ஏதோ பண்ணணும், சாதிக்கணும்னு நெனைக்கிறா, ம். பண்ணட்டுமே. அவளுக்கு என்ன வருதோ அத வந்து பண்ணட்டுமே." அப்படின்ற மாரி ஃபுல் சப்போர்ட்டு. அண்ட் ஆரம்பத்தில போம்போது அப்பா எப்பவுமே கூடவே வருவாங்க. அண்ட் பாசிட்டிவ், நெகட்டிவ் நான் நெறைய ஃபேஸ் பண்ணத விட, என் அப்பா நெறைய ஃபேஸ் பண்ணாங்க. ஸோ, ஓகே. எதுக்குடா உனக்கு இந்த உன் ஓ! பொண்ணுக்கு எதுக்குடா கண்டிப்பா. இந்த இது? எல்லாருமே சொல்லுவாங்கல்ல. பொண்ணுனாலே என்ன சொல்லுவாங்க? "ஐயோ! வேண்டாம்ப்பா, பொம்பள புள்ள இதெல்லாம் நமக்கு வேண்டாம்." அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் ஓகே. அவ ஏதோ அப்பா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அவ ம். ஏதோ பண்ணணும்னு சொல்றா, பண்ணட்டுமே இதில என்ன இருக்கு? அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டயும் ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அண்ட் பொம்பள புள்ளன்னா என்ன சொல்லுவாங்க? கல்யாணம் பண்ணி குடுக்கணும், இந்த ம். வயசாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் இருக்கு. ம். உங்களுக்கே தெரியும். பட் இப்ப இருக்கிறவங்க நெறைய பேரண்ட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அவளு என்ன யோசிக்கிறாளோ அத பண்ணட்டும். அவளுக்கு என்ன வருதோ அத பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி நெனைக்கிறாங்க. நெறைய ஃப்ரீடம் குடுக்குறாங்க. அவங்க சப்போர்ட் பண்றாங்க. டாடி ஃபுல் அப்புறம் சப்போர்ட். ஃபுல் சப்போர்ட். அதுக்கப்புறம் அம்மாவும் ரொம்ப சப்போர்ட் பண்ண அக்செப்ட் ஆரம்பிச்சுட்டாங்க. பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நல்லா ரியாலிட்டி இருக்கா, புரிஞ்சிருச்சு. ஓகே. பிரேம்ல நல்லா இருக்கா, ம். ஓகே நடிக்கிறா, அவளுக்கு புடிச்சிருக்கு, ஹேப்பியா இருக்கா அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. சூப்பர், சூப்பர். என்னதான் வந்து மம்மி வந்து அப்போசிஷனா இருந்தாலும், நீங்க சப்போர்ட் பண்ணீங்க பார்த்தீங்களா? உங்களுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப். ஓகே. சொல்லுங்க உங்க லைஃப்லயே கிடைச்ச ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயம் காம்ப்ளிமெண்ட். பெஸ்ட்டான விஷயம்னா, எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே நம்மளுக்கு ஒரு விஷயம் ஏதாவது ஆக்ட் பண்ணும்போதோ, இல்ல நம்ம ஏதாவது பண்ணும்போது அது பாராட்டுவாங்க. அது ரொம்பவே ப்ரௌடா இருக்கும். ஓகே நம்ம நல்லா பண்ணிட்டோம். நம்ம நல்லா பண்ணுவோமான்னு பயத்தோட ஒரு விஷயம் பண்ணுவோம். அண்ட் பெரிய பேனர்ஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு ஒரு பயம் இருக்கும். ஐயோ! நம்ம எப்படி பண்ணுவோமோ? இவ்ளோ கிட்டத்தட்ட சீனியர் ஆர்டிஸ்ட் நெறைய பேரு. ம். ராஜ்கிரண் சார், ராதிகா மேம், ம். ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. சிங்கம்புலி சார், நெறைய சீனியர் ஆர்டிஸ்ட் தான். ஜெயபிரகாஷ் சார். அவங்க முன்னாடி எப்படி பண்ண போறோமோன்னு மனசுக்குள்ள பயம் இருந்தாலும், டைரக்டர் சார் சொன்னாங்க, சர்க்குணம் சார் சொன்னாங்க, "இல்ல நீங்க பண்ணுவீங்க. பண்ணுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். அண்ட் ஒரே டேக்ல ஓகே ஆச்சு அந்த ஷாட்டு. அப்போ வந்து பாலா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ம். அப்போ அவர் சொன்னாரு, "சூப்பரா பண்ணியிருக்கீங்க. பரவால்ல. ஒரு நியூ ஆர்டிஸ்ட்ன்னு அந்த பயமும் இல்ல. சூப்பரா பண்ணியிருக்கீங்க." சூப்பர். அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. செம்ம, 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 செம்ம. பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் வந்து வாங்கிட்டீங்க. காம்ப்ளிமெண்ட் செம்மையா ஆமா. பண்ணீங்க. நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. சரி ஓகே. இருங்க, இருங்க. காம்ப்ளிமெண்ட்டுக்கு போகாதீங்க. அடுத்த கேள்வி இருக்கு. லைஃப்லயே பார்த்த ஒரு கேவலமான ஒரு இன்சல்ட். இன்சல்ட்டே கேவலம் தான். கேவலமான இன்சல்ட்னா இது. அப்படி இந்த இத நான் மாதிரி ஓவர் கம் பண்ணி வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் அப்படி இருக்கும்ல. இப்படி இந்த மாரியும் பாராட்டியிருக்காங்களா? அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, "என்ன உனக்கு என்ன பெர்ஃபார்ம் பண்ண தெரியுது? நீ என்ன பெர்ஃபார்ம் பண்ற? உனக்கு என்ன நடிக்கவே தெரியல? உனக்கு ஒரு காஸ்டியூம் போட தெரியல? ஏன் உன் முடி இப்படி இருக்கு? ஏன் நீ இப்படி நடந்துக்கிற? ஏன் உன்னோட பேசுற அந்த ஸ்டைல்" அது ஒரு ஒரு விஷயம் சொல்ல தான் செய்வாங்க. "அப்படியா? சரி ஓகே. நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன்." அத வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, ம். பாசிட்டிவா எடுத்துப்பேன். "ஓகே, ஓகே நீங்க சொல்றீங்க நான் பண்றேன். சரி நான் ஏத்துக்கிறேன்." ஏன்னா அக்செப்ட் பண்ணிப்பேன். அத கரெக்ட்டும் பண்ணிப்பேன். ஸோ, ம். அத வந்து என்னதான் கஷ்டமா இருந்தாலும், ஓகே அப்படின்ற மாரி நான் ம். மைண்ட் செட்ல ஃபிக்ஸ் பண்ணிப்பேன். ஓகே, ஓகே. அதுதான். எல்லாரும் சொல்லுவாங்க தானே! ப்ளஸ் இருந்தா மைனஸும் இருக்கு. மைனஸ் சூப்பர்ப்பா. இருந்தா அந்த பொண்ணு ப்ளஸும் இருக்கும். கோவமே படாது போல இருக்கு. இப்போ கூட நான் வந்து ஏம்மா என்ன உனக்கு அப்படின்னா கூட சொல்லுங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னுவாங்க போல இருக்கு. ரொம்ப பாசிட்டிவா இருக்கீங்க. அதுதான் வந்து உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.